மாலை நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதி தேர்தலில் ரணிலுக்கு ஆதரவு, மஹிந்த அதிரடி அறிவிப்பு. தமிழ் பொது வேட்பாளர் யார்? வெளியானது பெயர் பட்டியல். சஜித்தை சந்தித்த நாமல், கேள்வி எழுப்பியுள்ள ரணிலின் ஆலோசகர். மொட்டு கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளராக தம்மிக்க வெளிவரும் அரசியல் வட்டார தகவல்கள். இலங்கையில் அரிசியால் ஏற்பட்டுள்ள ஆபத்து, வைத்தியர்கள் விடுத்துள்ள எச்சரிக்கை. ஹமாஸ் தலைவரின் இறுதி ஊர்வலத்தில் குவிந்த மக்கள் கூட்டம். பிரித்தானியா செல்லும் புலம்பெயர் மாணவர்களுக்கான முக்கிய தகவல். தொடர்பென விரிவான செய்திகள். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவளிக்க தமது கட்சி தீர்மானிக்கும் பட்சத்தில் அதற்கு நான் ஆதரவு வழங்குவேன் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தலைவர் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். ஊடகவியலாளர் ஒருவர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். அதற்கு கட்சியை தீர்மானிக்க வேண்டும், நான் இல்லை. தீர்மானத்தை மாற்ற வேண்டும் என கட்சி கூறினால் அதனையும் செய்வேன் என மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு இன்னும் ஆதரவு இருக்கின்றதா என எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளித்த போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இதேவேளை ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவளிக்க பிரதமர் தினேஷ் குணவர்த்தன தலைமையிலான மக்கள் ஐக்கிய முன்னணி தீர்மானித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. பிரதமர் தினேஷ் குணவர்த்தன தலைமையில் நேற்று மகரகமவில் உள்ள கட்சியின் தலைமையகத்தில் கூடிய போதே இந்த தீர்மானம் எட்டப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2024 ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்துவது என ஜூலை 22 அன்று யாழ்ப்பாணத்தில் உள்ள தந்தை செல்வா கலையரங்கில் கைச்சாத்திடப்பட்ட புரிந்துணர்வு உடன்படிக்கையினூடாக தமிழ் தேசிய பொதுக்கூட்டமைப்பு அறிவித்திருந்தது. தமிழ் மக்கள் பொதுச்சபையும் தமிழ் தேசிய கட்சிகளான 7 தமிழ் கட்சிகளும் சேர்ந்து இந்த பொது கட்டமைப்பினை உருவாக்கி இருப்பதால் பொது வேட்பாளர் நிச்சயம் நிறுத்தப்படுவார் என்ற நம்பிக்கையும் அந்த நபர் யார் என்ற எதிர்பார்ப்பும் பரவலாக காணப்படுகின்றது. இதற்கமைய பொது வேட்பாளர் தெரிவானது 8 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு கிழக்கு மாகாணத்திற்கு முன்னுரிமை வழங்கப்பட்டு அங்கிருந்து ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷவை சில நாட்களுக்கு முன்னர் சந்தித்ததாக கூறப்பட்டமை குறித்து கேள்விகள் எழுப்பப்பட்டுள்ளது. எதற்காக இந்த சந்திப்பு இடம்பெற்றது என நாடாளுமன்ற விவகாரங்களுக்கான ஜனாதிபதியின் ஆலோசகர் ஆசுமாரசிங்க கேள்வி எழுப்பியுள்ளார். குறித்த சந்திப்பு தொடர்பான செய்திகள் ஏற்கனவே சமூக ஊடகங்களில் பிரசுரிக்கப்பட்டிருந்தன. இந்த நிலையில் இதன் பின்னணியில் உள்ள உண்மையை பிரேமதாசா வெளிப்படுத்த வேண்டும் என ஊடகவியலாளர் சந்திப்பு ஒன்றின் போது மாரசிங்க கோரிக்கை விடுத்துள்ளார். இதற்கிடையில் எதிர்வரும் நாட்களில் பரபரப்பான செய்திகள் வரும் என்றும் தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தற்போது சில எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் கட்சி தலைவர்களுடன் கலந்துரையாடி வருகின்றார் என்றும் மாரசிங்க இதன்போது குறிப்பிட்டுள்ளார். கடந்த புதன்கிழமை எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் தலதா அத்துக்கோரல வோட்டர்ஸ் எட்ஜிலிருந்து வெளியே வந்ததை சில ஊடகவியலாளர்கள் பார்த்தமை போன்ற நாடகங்களை விரைவில் பார்க்க முடியும் என்று அவர் தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளராக தொழிலதிபர் தம்மிக்க பெரேரா நியமிக்கப்பட உள்ளதாக கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் எதிர்வரும் 7ஆம் தேதி அறிவிக்கப்படுவார் என்றும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஜனாதிபதி வேட்பாளர் குறித்தான பொதுஜன பெரமுனவின் பல சுற்று கலந்துரையாடல்கள் எதிர்வரும் நாட்களில் கொழும்பு நெலும் மாவட்ட கட்சி அலுவலகத்தில் நடைபெறவுள்ளது. பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் யார் என்பது முன்னதாக அறிவிக்கப்படவிருந்த நிலையில் தவிர்க்க முடியாத சில காரணங்களால் அது தாமதமானதாக தெரிவிக்கப்பட்டது. அரிசியில் கேட்மியம், ஈயம் போன்ற கனரக உலோகங்கள் இருப்பது பரிசோதனையில் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சின் உணவு கட்டுப்பாட்டு பிரிவின் பிரதிப்பணிப்பாளர் நாயகம் ஆனந்த ஜெயலால் தெரிவித்துள்ளார். இதன் காரணமாக அதிகளவான சிறுநீரக நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். உணவு தொடர்பில் சமூகத்தில் நிலவும் தவறான கருத்துக்கள் தொடர்பில் சுகாதார மேம்பாட்டு பணியகத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். நாளாந்தம் 200 கிராம் அரிசியை உணவாக 3 வேளை உட்கொள்வது பாதிப்பை ஏற்படுத்தும். நீரிழிவு, உயர் இரத்த அழுத்தம், உடல் பருமன் மற்றும் பிற நோய்களை ஏற்படுத்தும். உணவு சில நோய்களை குணப்படுத்தும் என சமூக வலைதளங்களில் வரும் விளம்பரங்களை கண்டு ஏமாற வேண்டாம்.
ஒரு குறிப்பிட்ட நோயை உணவின் மூலம் குணப்படுத்த முடியும் என்று கூறினால் முறையான அறிவியல் ஆய்வு நடத்தி நாட்டின் முக்கிய உணவு அதிகாரியான சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகத்திடம் அனுமதி பெற வேண்டும். மேலும் ஊட்டச்சத்து, உடல் செயல்பாடு, ஆற்றல் போன்றவை உணவில் இருந்து பெறப்படுவதாகவும் நோய்களை குணப்படுத்த உணவை அல்லாது மருந்தை பயன்படுத்த வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். ஒருவர் வாரத்திற்கு 2.8 கிலோ அரிசி, 32 கிலோ கோதுமை மா, 12 கிலோ ரொட்டி மா மற்றும் 24 கிலோ சீனி சாப்பிடுகின்றனர். இதனால் உடலில் கார்போஹைட்ரேட் அளவு அதிகரிக்கின்றது. உணவை பன்முகப்படுத்த வேண்டும், இல்லை என்றால் ஊட்டச்சத்து குறைபாடு ஏற்படும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இஸ்ரேலின் தாக்குதலில் கொல்லப்பட்ட ஹமாஸ் தலைவரின் இறுதி ஊர்வலத்தில் ஆயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டு அஞ்சலி தெரிவித்துள்ளனர். ஹமாஸ் தலைவர் இஸ்மாயில் ஹனிபேயின் உடலிற்கான பிரார்த்தனைகளிற்கு ஈரானின் ஆன்மீக தலைவர் ஆயதுல்லா அலி ஹமேனி தலைமை தாங்குகின்றார். இந்நிலையில் ஹமாஸ் தலைவரின் இறுதி ஊர்வலம் அசாடி சதுக்கத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது என்று ஈரான் ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. பின்னர் ஹமாஸ் தலைவரின் உடல் கட்டார் தலைநகர் டோஹாவிற்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கு இறுதி நிகழ்வுகள் இடம்பெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அண்மையில் உயர்கல்வி கேட்பதற்காக பிரித்தானியா செல்லும் மாணவர்களுக்கான விதிகளில் அந்நாட்டு அரசு மாற்றங்களை கொண்டு வந்துள்ளது. கடந்த மார்ச் மாதத்தில் அப்போதைய பிரித்தானிய உள்துறை செயலாளரான ஜேம்ஸ் கிளவர்லி பட்டப்படிப்பிற்காக சர்வதேச மாணவர்கள் பிரித்தானியா விசா பெறுவது குறித்து மீளாய்வு ஒன்றிற்கு அழைப்பு விடுத்துள்ளார். அதன்படி புலம்பெயர் ஆலோசனை குழு மே மாதம் 14ஆம் தேதி மீளாய்வின் முடிவுகளை சமர்ப்பித்தது. பட்டப்படிப்பிற்காக சர்வதேச மாணவர்கள் பிரித்தானியா விசா பெறும் முறை மூலமாக அதிக அளவில் இந்திய மாணவர்கள் பயன்பெற்றுள்ளதாக மீளாய்வு முடிவுகளின் மூலம் தெரிய வந்துள்ளது. மேலும் பிரித்தானிய பல்கலைக்கழகங்களின் வருவாய் உள்ளூர் மாணவர்களுக்கு கல்வி கற்பிப்பதாலும் ஆராய்ச்சிகளுக்கு நிதி வழங்குவதாலும் ஏற்படும் இழப்புகள் ஆகியவற்றை சந்திக்க சர்வதேச மாணவர்கள் செலுத்தும் கல்வி கட்டணம் முக்கிய பங்கு வகிப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் பிரித்தானிய அரசு அந்நாட்டுக்கு கல்வி கற்க வரும் மாணவர்களுக்காக விதிகளில் சில மாற்றங்களை கொண்டு வந்தது. அதன்படி பிரித்தானியாவுக்கு கல்வி கற்க வரும் சர்வதேச மாணவர்கள் தங்களுடன் தங்கள் குடும்பத்தினரை அழைத்து வர தடை விதிக்கப்பட்டுள்ளது.